ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோகுல் முருகன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ப்ரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ் இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து தம்பிக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிடேட்டர் இனத்தோட தலைவராக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, தம்பி வந்து வலிமை குறைஞ்சவளாக இருக்கான், அவனை கொன்று அப்படின்னு சொல்லி தான் அண்ணங்காரர்கிட்ட சொல்கிறாரு. அண்ணங்காரர் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, தம்பியை வந்து தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி கண்ணு முன்னாடியே வந்து அப்பா வந்து அண்ணனை வந்து கொண்டுறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு உலகத்துக்கு போகிறாரு, வேற்று கிரகத்துக்கு போய் ஒரு அனிமலை வந்து வேட்டையாட போகிறாரு. அந்த வேட்டையாடி அப்பாவுக்கு முன்னாடி நிரூபித்து அப்பாவையும் கொல்லணும் அப்படிங்கிறது தான் அவனோட திட்டமாக இருக்குது. அந்த மாதிரி அவர் போனவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட்டை வந்து பார்க்குறாங்க. அதுதான் வந்து கதாநாயகி. ஸோ இவங்க 2 பேருமே அந்த அனிமலை வந்து வேட்டையாடினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. எப்பயுமே ஹாலிவுட் படங்களில் பார்த்தீங்கன்னா படத்தோட கதை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. ஆனால் விஎஃப்எக்ஸ் இது மாதிரி இது தான் வந்து அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாமே எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது, பக்காவாக இருந்துச்சு. இந்த படத்தில் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் பார்க்கவே நல்லா இருந்தது. அது இந்த படம் வர 3Dயில் பார்த்தா பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்த ப்ரிடேட்டர்ஸ் படத்தில் இது ஒரு பெஸ்ட்டு படம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபைட் சீன்ஸ் தான். ஃபைட் சீன்ஸ் ஒன்று வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஹாலிவுட் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பல படங்கள் ஹாலிவுட் படங்கள் பார்த்துருக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அழகாக வந்துருச்சு. நீங்கள் ஒரு ஹாலிவுட் ஃபேனாக இருக்கீங்க, நான் ஹாலிவுட் படமெல்லாம் நிறையா பார்ப்பேன், இந்த மாதிரி அவதார் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தில் அடுத்த பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் தான். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸு, மேனரிசம் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த படத்தில் ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அவங்களோட படுற சீன்ஸ் எல்லாம் நமக்கு பார்த்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அவங்களோட வாய்ஸ் தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி லைன் தான் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் ஹாலிவுட் படங்களில் வந்து இப்படி தான் படமே இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு தேவையான விஎஃப்எக்ஸ் இதெல்லாமே சூப்பராக பண்ணதுனால கதை வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபைட் சீன்ஸ் ஒவ்வொன்றும் மாசாக பண்ணதுனால அது வந்து பெருசாக தெரிவிக்கலை. மற்றபடி எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.5 கொடுப்பேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.